இவர் வந்து பல நடிகர்களுக்குள்ள மிக அழகாக பேசியிருக்கின்றார். அதை என்னுடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்புகிறேன். உங்களை என்னுடைய சேசு நமக்கான யூடியூப் சேனலில் நேயர்கள் மூலமாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பேசுங்க. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாய்ஸ் அதாவது டெய்லர் தான்மா வெயிட் பிச்சை பார்த்துல சும்மா பேர் கேட்டோன்னு அதிருதுல கடை இங்கே பாருங்க சேசு உங்கள் பேர் இடம் தெரியாது இருந்தாலும் எச்சச்சா கச்சச்சா கச்சச்சா அளவுக்கு வந்து வாசப்புற பொம்பளையோ அளவுக்கு வந்து கோப்புற ஆம்பளையோ நல்லா வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. இது எப்படி சூப்பா அதிருதுல நீங்கள் இங்கே பாருங்க நீங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் 1000 ரூபா கொடுத்தா தான் நடிப்பே சொல்லுவேன். இந்த பாக்கி 1000 ரூபா இல்லைங்க இல்லைங்க நடிப்பேன். உங்களோட படிப்பிட்டாராக இருப்பா கடவுளை 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 புரியுசா உங்களுக்கு தூரத்தில் இதை கேட்டேண்ணா இது பேசும்போது வாய்ஸ் மாறும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. வந்து நீங்கள் சசிகுமார் சார் வாய்ஸ் மாதிரி பேசுங்களேன். சசிகுமார் சார் வாய்ஸ் ஆக்சுவலாக பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா. இது வந்து விஜய் சேப் சார். இதுவே பம்ப் பண்ணி அடித்தோம்னா சசிகுமார் சார் புத்தனை நண்பனா சத்தோட சொல்லக்கூடாரா சொன்ன முன்னம்லாம் சும்மா பாதியில் வருவாங்க பாதியில் போயிடுவாங்க என்னன்னு நான் சொல்றது சரிதானே அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் உலக நாயகன் கமல் சார் பேசுகிற மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. பிக் பாஸ் பத்தலை குட்டையும் மத்தலை ஆடுறாடா சாம்ப மவன ஃபஸ்ட்டே ஸ்டூடெண்ட்டா ஆஹா அபிராமி அபிராமி மிருகம் பாதி கடவுள் செந்த கடவுள் நான் உள்ள மிருகம் வெளிய கடவுள். ஆஹா இது வந்து சார் கமல் சார். இதுவே தசரத் சார் லைட் கேஸ் லைட் கேஸ் இல்லை அது எதிர்பார்க்காத வாய்ஸ் பேசும்போது சாக்காரையா இதெல்லாம் தெரில தப்பாரோ லாரி வருது எவடே டாடி மண்ணுக்குள்ளே லாரி சரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுத்து விஜயகாந்த் சார் மாதிரி பேசுங்க. கம்முன்னு இருக்க மாட்டீங்களா? எந்த டிவி கேமரா நான் பேசிட்டு எந்த டிவி கேமரா ஆள் பார்ப்பண்ணுங்க மக்களை நான் தூக்கி அடிச்சு தெரியுமில்ல. இந்த மாதிரி பேசுனா எனக்கு பிடிக்காது. நான் பேசிகிட்டே இருக்கேன். நன்றி. நீ தமிழில் சொன்னால் வெள்ளிக்கிழமை அதானே, இங்கிலீஷில் சொன்னால் சாட்டர்டே. சரி தேங்க்யூ. இன்னும் அடுத்து வேறு எந்த வாய்ப்பு உங்களுக்கு பேச தெரியும்னு கொஞ்சம் பேசுங்க நல்லாயிருக்கும். அடாடா சின்ன பையன் கேட்காரா அப்பா அம்மா விட்டு குழந்தை கிள்ளி வைப்பாங்க போய் நம்பியாடா இவ்வளோ வட்டா. இன்னும் ஒன்று மறந்துட்டீங்க. சாமி எனக்கு உண்மை தெரிஞ்சாங்க சாமி. ஆட்டு புழுக்கா காணா சாமி. இதுதானே சாமி கில்லி மாதிரி இருப்பான் கில்லி கொஞ்சம் பெயிண்ட் அடிங்க கொஞ்சம் கிலோ குறைங்க ஜமீன் வாசனம் அப்புறம் இன்னொன்று சேசு நமக்கான யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஈஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.